ஒன்னஸ் நேயர்களாகிய உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவன். உமையாக்களின் இரண்டாவது கலீஃபாவான யசீத் இப்னு முஆவியா கிறிஸ்துக்கு பின் 680 683 வரை ஒரு கொடூர ஆட்சி புரிந்தான். இஸ்லாமிய வரலாற்றில் பல தீமைகள் இந்த காலப்பகுதியில் தூரதிஷ்ட விதமாக நடந்தேறியது. யசீத் என்ற அகங்காரம் பிடித்த மிருகம் நமது மார்க்கத்தின் மரியாதையையும் மனித நேயத்தையும் முற்றிலும் விரோதமாக கைவிட்டு ஒரு கொடூர ஆட்சியாளனாக திகழ்ந்தான். கர்பலாவில் எமது உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரப்பிள்ளைகளில் ஒன்றான இமாம் ஹுசைன் அலி அவர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் இன்னும் தோழர்களை அவனது ஆட்சிக்கு தலை குனியவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக அநியாயமாக படுகொலை செய்ய காரணமாக இருந்தான். இது போதாத குறைக்கு யசீத் மக்காவின் காபத்துல்லா மற்றும் மதீனாவை கூட தாக்கி இஸ்லாமிய புனித மண்ணையும் காயப்படுத்திய குற்றவாளி ஆகிவிட்டான். இந்த காரியங்கள் அனைத்தும் அவனது அகந்தையையும் வஞ்சகத்தையும் மற்றும் அரசியல் துரோகத்தையுமே நமக்கு எடுத்து காட்டுகிறது. நாம் யசீத் போன்ற அரக்கனை நிச்சயமாக கண்டிக்க வேண்டும். ஈமான் உள்ளவன் ஒருபோதும் இப்படி நடந்து கொள்ள மாட்டான். நான் இஸ்லாத்தின் பெயரால் அவனை வெறுக்கிறேன். அவனுக்கு இறைவனின் சாபம் உண்டாகட்டும். உண்மைக்காக, சத்தியத்துக்காக என்றும் ஒன்றுபடுவோம்.